ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான காலை உணவு, இரவு உணவு ரெண்டுமே ஒரே மாதிரியான சாப்பாடு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது நம்ம இதில் ராகி மாவு, அப்புறம் நட்ஸ் பவுடர், கோதுமை இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை எந்த வயசு குழந்தையிலேருந்து கொடுக்கலாம், இந்த ரெசிபியவே வேறு மாதிரி எப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டாக இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் போட்டுறாதீங்க, அது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதனால் குழந்தைங்களுக்கு வெள்ளை சர்க்கரை அப்புறம் உப்புலாம் தரக்கூடாது 1 வயசுக்குள்ளே அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கேஸில் வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறும் போது நமக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். இதை நீங்கள் கரெக்டாக 6 மாதத்துலேருந்தே உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். பட் முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல ராகி தனியாக கொடுத்து பாருங்கள், அப்புறம் கோதுமை தனியாக கொடுத்து பாருங்கள். இது மாதிரி கொடுத்து அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு 6 மாதம் ஸ்டார்ட் பண்ணி 2வது வாரத்துலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதில் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வேக வச்ச வாழைப்பழம், வேக வச்ச ஆப்பிள் இது எல்லாமே மேஷ் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி விடலாம். ஸோ இந்த ஒரு ரெசிபியில் நிறைய வெரைட்டி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ் பவுடர் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட் டைமில் ராகி மாவு கொடுத்தா ஒரு சில குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். ஸோ அது மட்டும் உங்கள் குழந்தையோட ஹெல்த் எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. மற்றபடி இதை தாராளமாக எல்லா குழந்தைக்கும் தரலாம். ஸோ உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.